முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை காவல் ஆணையர் ஆஜராக நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் அவர் காணொலி வாயிலாக ஆஜராகி இருக்கிறார். இது குறித்தான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்து முன்னணியை சேர்ந்த இளங்கோவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தற்போது தேர்தலுக்காக அரசாங்கம் தேவையில்லாத பதற்றத்தை ஏற்படுத்துவதா நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நாங்க இந்த அரசாங்கம் 2021 மே மாசம் 7ஆம் தேதி இந்த அரசாங்கம் பதவியேற்றதுல இருந்து இந்த அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது திரும்ப திரும்ப இந்து முன்னணி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். காரணம், இந்து கோவில்களை இடிக்கிறது, இந்து கோவில்கள்ல இருக்கக்கூடிய பாரம்பரிய பழக்க வழக்கங்களை மாற்ற முயற்சி செய்வது, அதே மாதிரி கோவில்ல இருக்கக்கூடிய நிதியெல்லாம் எடுத்து காலி பண்றது, யாரெல்லாம் நிதி கொடுத்து கோவிலை கட்டியிருக்காங்களோ கும்பாபிஷேகம் நடத்துறாங்களோ அதெல்லாம் நாங்க நடத்தணும்னு சொல்றது, இப்படி எல்லாத்தையும் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய வேலை, இந்துக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வேலை, கோவில்களை இல்லாம செய்வதற்காகவே ஒரு துறை இருப்பது போல இந்து சமய அறநிலைத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கோவில்ல, திருப்பரங்குன்றம் கோவில்ல நீதிமன்றம் நாம போறோம், தீர்ப்புக்கு கோர்ட்டுல வழக்குக்கு போறோம். அந்த இடத்துல 100 ஆண்டு காலமா இல்ல பல ஆண்டுகளாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அங்க இருக்கக்கூடிய தீபத்தூள்ல தான் தீபம் ஏத்தணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போறோம். 96 தீர்ப்பு நாம மேற்கோள் காட்டி 96லயே இப்படி தீர்ப்பு வந்திருக்கு, ஆனா அதை அமல்படுத்தல அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போறோம். அத கூட நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு கூட இவர்கள் அதை ஏற்க தயாரா இல்லை. அது எப்படி இவங்க சொல்லி அதை மாத்துறதா, நீதிமன்றம் சொல்லி நான் மாத்துறதா, நீதிமன்றத்தை விட நாங்க பெரியவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது இந்த மாநில அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு, அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கு. அவரான பொய் பிரச்சாரம் பண்றது, ஏதோ இந்து முன்னணி தான் இது மத கலவரத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க, அது அளவைக்கல்லு, நில அளவைக்கல்லு, அப்படி இப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சிகள், அங்க மாநில அந்த மதுரையினுடைய தொகுதியினுடைய எம்பியா இருக்கக்கூடிய வெங்கடேசன், இது போன்றவர்கள் தொடர்ந்து ஒரு தவறான பொய்யான தகவலை மக்கள் மத்தியில பரப்பிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி பல ஊடகங்களை, இவங்களுடைய சொந்த ஊடகங்களை வச்சு இது மாதிரி ஒரு பொய் செய்திகளை எல்லாம் மக்கள் மத்தியில ஏதோ இந்த இடத்துல இந்து முன்னணி வேண்டுமென்றே ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வருது அப்படியெல்லாம் சொல்லி. ஆனா இது 100 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, 60களில் தொடங்கிய பிரச்சனை. அதுக்கு பிறகு நீதிமன்றம் போய் 96ல நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை பெற்றோம். அந்த இடத்துல கோவில் நிர்வாகம் கார்த்திகை தீப தூண்ல விளக்கேற்றலாம், தடை இல்லை அப்படின்னு சொன்ன பிறகும் கூட இந்து சமய அறநிலைத்துறை அதை ஏற்றவே இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை, விளக்கும் ஏற்றவே இல்லை. அது மட்டும் இல்ல, இப்ப தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்புக்கு எதிராக கோவிலுடைய நிர்வாக அதிகாரி, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் பாருங்க, இந்து சமய அறநிலையத்துறை எதற்கு தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொன்னா கோவில்களை பாதுகாக்கிறது, கோவில்களுடைய பழக்க வழக்கங்களை பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்காக இருப்பதாக சொல்லக்கூடிய இந்த இந்து சமய அறநிலையத்துறை கோவிலுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வருது, அதுக்கு எதிராக கோவில் உண்டியல் பணத்துல இருந்து வரக்கூடிய வருமானத்துல இதுல தீர்ப்புக்கு எதிராக நீதிமன்றத்துல அவர்கள் வாதாடுகிறார்கள். இந்த பணம் கூட கோவில் உண்டியல், பக்தர்கள் போட்ட உண்டியல் பணம், அந்த பணத்தை எடுத்துதான் இவங்க வாதாடுறதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. கோவில் பணத்தை வச்சு கோவிலுடைய பழக்க வழக்கங்களை, பாரம்பரியத்தை இல்லாம செய்வதற்காக இவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நேத்திக்கு தீர்ப்பு வந்ததுங்க. நேத்திக்கு தீர்ப்பு வந்த பிறகு அந்த இடத்துல கோவில்ல விளக்கேத்தி இருந்தா, மலையில தீபத்துல தீபம் ஏற்றி இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு ஆயிரக்கணக்கான போலீஸை கூட்டு அங்க இருக்கக்கூடிய கமிஷனர் சொல்றாரு, கமிஷனர் கிட்ட நம்மளுடைய வழக்கறிஞர்கள் பேசுறாங்க, ஐயா பாருங்க நீங்க ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி, ஹைகோர்ட் ஆர்டர் அப்படி நீங்க ஃபாலோ பண்ணலன்னு சொன்னா கண்டெம்ட் வரும் உங்க மேல, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும் அப்படின்னு சொன்ன பிறகு அது லைவ்ல பார்த்துட்டு பல பேர் பார்த்திருக்க முடியும். அதுல லைவ்ல அவர் சொல்றாரு, I will face it அப்படிங்கிறார். அதாவது நீதிமன்றத்தை மதிக்க தயாராக இல்லாத காவல்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், என்னோட பொலிட்டிக்கல் பாஸ், என்னோட பாஸ் யாருன்னு சொன்னா ஆளுங்கட்சி, ஆளுங்கட்சி சொல்றதை செய்யக்கூடியவர்களாக மாறி போயிருக்காங்க. இவர்கள் எல்லாம் காக்கி சட்டையை விட்டுட்டு கருப்பு வெள்ளை சட்டை மாட்டிக்கொண்டு இன்னைக்கு திமுகவினுடைய ஏஜென்ட்டாக, திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை ஏவல் துறையாக மாறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டோம், நீதிமன்றம் திரும்ப சொல்றாரு,
நீதிமன்றம் உடனடியாக சிஐஎஸ்எஃப் கூட்டிட்டு போய் மேல ஏத்தணும்னு சொல்றாங்க, தீபம் ஏத்தணும்னு. அவங்களையும் அனுமதிக்க மாட்டேன். பாருங்க, தமிழ்நாட்டுல இந்த கான்ஸ்டிடியூஷன், இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நீதி நிர்வாக பரிபாலனத்தின் முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அமுல்படுத்த மாட்டோம்னு சொல்றாங்க. பாருங்க, இன்னைக்கு அப்பீலுக்கு போனாங்க. அப்பீல்ல அது அவங்களுடைய அப்பீலானு டிஸ்மிஸ் ஆயிருக்கு. இப்ப அடுத்தது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அது சம்பந்தமான வழக்கு. அதுல நம்முடைய மதுரை மாநகரத்தினுடைய கமிஷனர், காவல்துறை ஆணையாளரை நேரில் ஆஜராகணும். நேற்றுக்கு சாயந்தரம் இதே மாதிரி நேரில் ஆஜராகணும். அந்த காவல்துறை கமிஷனரும் நேரில் ஆஜராகணும். அங்க இருக்கக்கூடிய ஈஓவும் நேரில் ஆஜராகணும்னு சொன்னாங்க. ஆனா இவர்கள் ஆஜராக தயாராக இல்லை. ஏன்னா நீதிமன்றம் சொல்றதெல்லாம் நாங்க செய்யணுமாங்கிற எண்ணத்துல இது போன்ற அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றம் தைரியமாக கடுமையான இது மாதிரி இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் ஆளுங்கட்சி சொல்றதை செய்யறதை விட்டுட்டு சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடியவர்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாறுவார்கள். ஆகையினால நீதிமன்றத்தை மதிக்காத, நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த மாட்டேன், என்ன வந்தாலும் பார்த்துக்க தயார்னு சொல்லக்கூடிய ஒரு காவல்துறை கமிஷனர் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. இது போன்ற காவல் அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. நீதிமன்றத்தை, சட்டத்தை மதிக்காத அதிகாரிகள் சட்டத்தை அமல்படுத்தக்கூடியதுல இருக்கக்கூடியவர்களா இருக்காங்கிறது வேதனையான விஷயம். அப்படித்தான் நாம பார்க்கிறோம். சார், இந்த வழக்குல காவல் ஆணையரும் மாவட்ட ஆட்சியரும் காணொலி வாயிலா ஆஜராகவில்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நீதிபதி தெரிவிச்சிருக்காரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாங்க, பாருங்க, நாங்க சட்டத்தை என்ன வேணா நீதிமன்றத்தை மதிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ண பிறகு நேற்றுக்கு நேரில் ஆஜராக சொன்னாங்க, ஆஜராக தயாரா இல்லை, நாங்க முடியாதுன்ற நிலையில அவ்வளவு தைரியமா அவர் பேசுறாரு. என்ன பண்ற போறாங்க நீதிமன்றம் அப்படிங்கிற தைரியத்துல, அந்த வேகத்துல பேசுறாரு. ஆகையினால இந்த நீதிமன்றம், நாம் மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னு சொன்னா, நீதிமன்றம் தமிழ்நாட்டுல இது போன்ற சில அதிகாரிகள், இந்த மாவட்ட காவல்துறை மாநகர காவல்துறை ஆணையாளராக இருக்கலாம், இல்லைன்னா மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கலாம், இவர்கள் மேல கடுமையான நடவடிக்கையை நேரடியா எடுக்கணும். அப்படி இவர்கள் ஆஜராகலைன்னு சொன்னா அவர்கள் மேல் நடவடிக்கை எடுத்து அவர்களை வேண்டும் என்று சொன்னால் சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு போனா தான் அவர்கள் மேல நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ண பிறகுதான் இது போல மற்ற அதிகாரிகள் செய்வது நிறுத்துவாங்க. இல்லைன்னு சொன்னா என்ன நடக்குது பாத்துருவோம், என்ன பண்ற போறாங்க, கூப்பிட்டு வச்சு 2 கேள்வி கேட்க போறாங்க, பாத்துருவோம் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு நம்முடைய காவல்துறை அதிகாரிகள், அதே மாதிரி மாவட்ட நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், இவர்களுடைய மனசுல இருக்குது. இப்படி என்ன பண்ணாலும் அரசாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அரசியல்வாதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மாற்றம் அதிகாரி தானே, நமக்கு என்னன்னு அரசியல்வாதிகள் கண்ணை மூடிட்டு எது நடந்தாலும் அவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போறாங்க. ஆகையினால நீதிமன்றம் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றிங்க.